ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். அதாவது நான் வந்து காலையிலே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து சொல்லியிருந்தேன் நான் டாபிக் வைஸாக வெயிட்டேஜ் வைஸாக வந்து நியூ புக்கு ஓல்டு புக்கு வந்து கிளாஸ் எடுத்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அது கிளாஸ் எடுக்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ நியூ புக்கை வந்து எடுத்து முடிச்சிட்டேன். தனிவட்டி நாளைக்கு எடுக்க போகிறேன். நியூ புக்கு எடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த நியூ புக்கு எடுத்துக்காட்டு கணக்கு பயிற்சி கணக்குகளை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்படியே ஒரு டெஸ்ட் வச்சுருவேன். நான் வந்து எடுக்கிறது வந்து பயிற்சி கணக்குகள் வந்து ஒரு மாடலுக்கு ஒரு கொஸ்டின் எடுப்பேன். அதை வந்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே எடுத்துக்காட்டு கணக்குகள்லாம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். அதே மாதிரி அதுக்கு பிறகு ஓல்டு புக்கை எடுத்துகிட்டு ஓல்டு புக்கில் ஒரு டெஸ்ட் வச்சுருவேன். அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுவேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இப்போ தனிவெட்டினா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023 மற்றும் 24 கேட்கப்பட்ட தனிவெட்டி கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் வைப்பேன். அதன் பிறகு என்ன பண்ணுவேன் அப்படின்னா RS அகர்வால் புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது வந்து தமிழ் எடிஷன் இங்கிலீஷ் எடிஷன் ரெண்டுலேயும் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அது தனியாக வந்து டெஸ்ட் வைப்பேன். அது முடிச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு கூட்டுவட்டி, இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸாக வந்து நம்ம அந்த 15 டாபிக்ஸ் காலையில் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு டாபிக்ஸாக பண்ண போகிறேன். ஒரு டாபிக் வந்து இப்போ நாளைக்கு நியூ புக் முடிச்சிட்டேன் அப்படின்னா நாளை மறுநாள் ஒரு நாள் வந்து ஃப்ரீ விடுவேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து டெஸ்ட் இருக்கும். இதில் வந்து விருப்பம் உள்ளவங்க டெலகிராம் லிங்க், அதாவது வீரதீரன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற வந்து டெலகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு வர்றவங்க அது வந்து எத்தனை பேராக இருந்தாலும் சரி, நான் வந்து இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன். நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு வந்து உள்ளே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் ஒவ்வொருத்தவங்களையும் குறிப்பிட்டு அவங்கள வந்து நான் வந்து கேட்பேன். ஏன் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணலை, என்ன மார்க் எடுத்தீங்க என்னங்கிறத நான் வந்து குறிப்பிட்டு கேட்பேன். இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு எந்த ஒரு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இதில் வந்து RS அகர்வால் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ குரூப் 4 2024 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேட்டிருந்தாங்க இல்லையா, குரூப் 4 2024 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் 3780 வருமானம் பெறுவார்கள். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் 8 நாட்களில் 15040 வருமானம் பெறுவார்கள் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் 12400 வருமானத்தை எத்தனை நாட்களில் பெறுவார்கள்? அந்த கொஸ்டின் அப்படியே டிட்டோ இங்கேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது RS அகர்வாலில் வந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க RS அகர்வாலை வந்து ரெஃபர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லா கொஸ்டின்ஸையும் இதில் தரமாட்டேன். தமிழ் எடிஷனில் ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் எடிஷனில் ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் தான் வந்து நான் கொடுப்பேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். நான் வந்து அதை வந்து திரும்ப கிளாஸ் எடுத்து போடுவேன். ஓகேவா?